தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரே, உங்கள் அனைவருக்கும் இயேசுடைய அன்பு நாமத்திலே காலை வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். ஆகஸ்ட் மாதத்துடைய 22ஆம் நாள் என்று தாயாம் திருவை கன்னிமரியால் அரசியாக உயர்த்தப்பட்ட நாளை இன்றைக்கு நினைவு கொண்டாட நமக்கு அறிவு இருக்கின்றது. திருவழிப்பாடல்களிலே வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்திலே அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்நாளிலே 12 விண்மீன்கள் புடைசூழ அந்த நிலாவை காலடியிலே வைத்து மிகவும் அறிவாளர்களும் பொலிவோடும் இருந்தால் என்பதை பற்றி அன்னை பெண்ணை பற்றி குறிப்பிடப்படுகின்றது. இவ்வாறாக அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்நாளிலே எப்பொழுதுமே கடவுளுடைய மகத்துவத்தை கொண்டவளாக, கடவுளுடைய அன்பை பெற்றவளாக, இயேசுடைய துணை மீட்பராக, நம் அனைவருக்கும் சொந்த தாயாக, கடவுளுடைய தாயாக 431ஆம் ஆண்டு அதே இயேசு சங்கத்தில் அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் என்று அறிவிக்கப்பட்டதும் இவ்வாறாக தொடக்க காலத்திலிருந்தே அன்னை மரியாளை அரசியாக பார்த்திருக்கிறார்கள். எப்படி அன்னை மரியாளை அரசி என்று சொல்ல முடியும்? அரச குடும்பத்திலே அன்னை மரியாள் சொக்கின் அன்னமால் இருந்தார்கள் என்ற கேள்வியெல்லாம் நமக்குள்ளே எழும். ஆனால் அன்னை மரியாளுடைய வாழ்வு மிகவும் எளிமையான ஒரு வாழ்வாக, அன்பான, இரக்கமான, கனிவான ஒரு வாழ்வாக இருந்ததனால் இன்றைக்கு ஆண்டவர் அது ஒரு அரசியாக உயர்த்தக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இதை நம்முடைய திருத்தந்தை 1956ஆம் ஆண்டு அன்னை மரியாள் அரசி என்பதை இந்த உலகத்துக்கு பிரகடனப்படுத்துகின்றார். இவ்வாறாக இந்த விழாவானது இன்றும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்னை மரியாள் என்றும் கடவுளுடைய ஆட்சியிலே பங்கெடுக்கக்கூடியவளாக இருக்கின்றார். என்றும் கடவுளுடைய அந்த மீட்பிலே எப்பொழுதுமே கடவுளோடு முடித்திருப்பவளாக, தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவளாக, ஏதோ ஆண்டவருடைய அடிமை உடைய விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும் என்று கடவுளுடைய சித்தத்துக்கு பணிந்து நடந்ததனால், இறை ஆவினை குரலுக்கு ஒவ்வொரு நாளும் பணிந்து நடந்ததனால் கடவுள் அவளை இன்றைக்கு உயர்த்தி இருக்கிறார். அன்னை மரியாள் இன்றைக்கு திருச்சபையிலே இன்றைக்கு மிகுந்த ஒரு தன்மையிலே கடவுளுடைய இந்த ஆட்சியிலே பங்கெடுக்கக்கூடியவளாக இருக்கின்றார். ஆக இந்த நாளை நாம் அன்னை மரியாதை கரங்களிலே ஒப்புக் கொடுத்து இந்த நாளை நான் ஜெபிப்போம். இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கும் பொழுது நகோமிக்கு 2 பிள்ளை மருமகள், ஒன்று ஓர்பா, இன்னொன்று ரூத். ஓர்பா தன்னுடைய கணவர் இறந்தவர்கள் தன்னுடைய சொந்த நாட்டுக்கே போய்விடுகின்றார். ஆனால் ரூத், உம்முடைய இனமே என்னுடைய இனம், உம்முடைய சொந்தமே என்னுடைய சொந்தம் என்று அந்த நகோமியோடு அவ்வளவு ஒரு உறவோடும் பாசத்தோடு இருக்கிறார். ஆக அத்தை ஒரு நகோமி ரூத்துடைய மாமியார் மருமகளுடைய உறவு இன்றைக்கு திருச்சபையில் ஆண்டவர் நம்பாக வைக்கின்றார். ஒரு உறவை இன்னைக்கு ஒவ்வொரு வாழ்ந்து காட்ட எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு குடும்பத்திலே மாமியார் மருமகளுடைய சண்டை சச்சரவு, எனக்கு மாமியார் சரியில்லை, எனக்கு மருமகள் சரியில்லை என்று ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிற இன்றைக்கு பெண்கள் மத்தியிலே ஆண்டவர் இவர்களை இன்றைக்கு திருவை முன்னிலைப்படுத்துகிறார். இவருடைய அந்த எளிய வாழ்வு, இவருடைய ஜெப வாழ்வு, இவர்கள் கடவுளை நம்பிய வாழ்வு ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை இன்றைய நாளில் குறிப்பிடுகின்றார். ஆக ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் ஒவ்வொருவரும் இந்த நாள் ஒரு ஆசிரியப்பட்ட நாளாக, அது இறை இறக்கத்தின் ஆண்டவர் கனிவுள்ளவராக, அன்புள்ளவராக நம் ஒவ்வொரு குடும்பத்தையுமே இந்த நாளிலே தேற்ற வருகிறார், நம்மை ஆசீர்வதிக்க வருகின்றார். இறையருக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவருக்கு ஆசீர்வாதங்களை இந்த வெள்ளிக்கிழமையில ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒற்றாக அவருடைய திரு ரத்தத்திலே காயங்களிலிருந்து ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பல்வேறு நோய்களை ஆண்டவர் நாளை சுகப்படுத்துகின்றார், குணமாக்குகின்றார். இறை இறக்கத்தின் ஆண்டு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். அப்பா, இந்த வெள்ளிக்கிழமையிலே அதுவும் கன்னி மரியாள் அரசியாக உயர்த்தப்பட்ட இந்த நாளிலே போற்றுகிறோம், புகழுகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் நன்மை செய்யக்கூடிய மக்களாக நம்மிடத்தில் நாங்கள் எப்பொழுதுமே வந்து நம்முடைய இறை இறக்கத்தை, இறை ஆற்றலை பெறக்கூடியவர்களாக என்றும் வாழ இந்த நாள் ஒரு ஆசிரியப்பட்ட நாளாக ஒவ்வொருவருக்கும், ஒரு குடும்பத்தாருக்குமே இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருடைய தேவைகள், விண்ணப்பங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நீர் கொடுப்பவராக, வழிநடத்தக்கூடியவராக, ஆயனாக, ஒளியாக, மீட்பராக, இரட்சகராக ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் நிறைவாய் கொடுத்து பல்வேறு பிரச்சனைகள், கட்டுகள், சாபங்கள், தீய சக்தியில பிடியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையுமே விடுதலை கொடுக்கும்படியாக, ஒவ்வொரு வேண்டுதல் விண்ணப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கும்படியாக கிறிஸ்துவியாக உம்மை மன்றாடுகிறோம்.